18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, என்னுடைய அருள் இருந்ததால் தான் இப்போது இந்த பதிவு உன் கண்களில் பட்டுள்ளது. இனிமேல் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதற்காக தான் இந்த இறுதி வாய்ப்பை உன் கண்களில் காட்டினேன். நீயும் அதை விடாமல் பிடித்து கொண்டு விட்டாய்தானே? மனிதனாய் பிறந்த யாரையும் இதுவரை மரணம் ஏமாற்றியதில்லை என்பது போலவே நானும் என்னை நம்பி வணங்கும் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நடத்தி தருவதற்காக தான் தேடி வந்திருக்கிறேன். மனிதர்கள் பசிக்கும் போது உணவு இல்லை என்றால் தண்ணீர் குடிக்கலாம். ஆனால் அதுவே தண்ணீர் தாகம் எடுக்கும்போது தண்ணீர் இல்லை என உணவு சாப்பிட முடியுமா? முடியாது தானே? எந்த சூழ்நிலையில் எது சரியாக வருமோ, எது பொருத்தமாக இருக்குமோ அதைத்தான் செய்ய வேண்டும். இப்பொழுது என் மனம் சரியில்லை, அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என சூழ்நிலைகளுக்கு மாறாக நீ நினைப்பதை போய் தவறான நேரத்தில் செய்துவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் எதை செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும், எதை யோசிக்க வேண்டும் என புரிந்து நடந்துகள். உயிரே இல்லாத பணம்தான் இங்கு உயிருள்ள கோடிக்கணக்கான மனிதர்களை உயிர் போகும் வரை வாட்டி வதைக்கிறது. நீயும் அந்த காசு பணம் சம்பாதிக்கத்தானே தேடி ஓடி தவித்து துடிக்கிறாய். கவலை கொள்ளாதே. உனக்கு என்ன தேவையோ, எது தேவையோ அதை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் என சொல்லி இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது. உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தின் போது யார் உனக்கு தோள் கொடுத்து ஆதரவாய் நின்றார்களோ அந்த மனிதர்களை மறவாமல் உன் வாழ்நாள் முழுவதும் துணையாய் வைத்துக்கொள். எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என்ற எண்ணம் உன் ஆழ் மனதில் இருந்தால் போதும். அது உன்னை நிச்சயமாக வெற்றியின் பாதையில் வழி நடத்திவிடும். உன் வாழ்க்கையை வீணடிக்கக்கூடிய 3 விஷயங்களை நீ எப்போதும் செய்ய வேண்டாம். அதாவது, இது நாள் வரை கடந்து முடிந்த தவறிப்போன விஷயங்களை பற்றி யோசிக்க வேண்டாம். ஏனெனில் நடந்து முடிந்த விஷயங்களை இப்போது மாற்ற முடியாது. அதை பற்றி யோசிப்பது வீணானது. இன்னொன்று, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, அவர்கள் மிகவும் வசதியாக இருக்கிறார்கள், அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அவர்கள் நினைத்ததையெல்லாம் வாங்கி ஆடம்பரமாக அழகாக வாழ்கிறார்கள் என உன் வாழ்க்கையை அடுத்தவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. ஒவ்வொரு மனிதனும் பிறப்பெடுப்பதற்கு இங்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் முன்ஜென்ம கர்மாக்களை தீர்ப்பதற்கு பிறப்பெடுத்திருந்தாலும் ஒருவர் நன்றாக வாழ்ந்துவிட்டு அதற்கு பிறகு பாவத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிப்பார். நீ இப்போது கஷ்டப்பட்டாலும் இனிமேல் நல்வாழ்க்கையை சிறப்பாய் மகிழ்ச்சியாய் அளவலாவிய செல்வத்தோடு வாழப்போகிறாய், பெறப்போகிறாய். அப்படி இருக்கும்போது இப்போது இருக்கும் நிலையை வைத்து எதையும் யோசித்து ஒப்பிட்டு பார்த்து மனம் வருந்த வேண்டாம் என் தங்கமே. அதேபோல உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளையும் மற்ற மனிதர்களையும் எல்லாரையும் உனக்கு நல்லவர்களாக நினைக்கும்படி நீ வைத்துக் கொள்வதில் பரவில்லை. ஆனால் அவர்கள் உன்னை நல்லவன் என நினைக்க வேண்டும் என யோசிக்காதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் உள்ளவர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆத்மாக்கள், ஒவ்வொரு விதமான சிந்தனை கொண்டவர்கள். எல்லா மனிதரையும் நீ நினைப்பது போல திருப்திப்படுத்த முடியாது. ஆளாளுக்கு ஒரு ஆத்மாவாக பிறப்பெடுத்ததின் காரணமே அவர்களுக்கு அடைய வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் யோசித்துதானே. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு வேறு வேலை இல்லாமல் உன்னை நல்லவன் என்றா சொல்லி கொண்டிருப்பார்கள். அவரவர்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதை பார்க்கவே அவர்களுக்கு நேரமில்லாமல், சரி செய்யவே திறமை இல்லாமலும் கஷ்டப்பட்டு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உன் வாழ்வில் உனக்கு அருகில் யார் இருந்து உனக்கு நல்லது செய்கிறார்களோ, உனக்கு அன்பாய் ஆதரவாய் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பொக்கிஷ உறவை மட்டும் நல்லவனாக உன் அருகில் வைத்துக்கொள். உன் மனதில் பட்டதையெல்லாம் நீ பேசிக்கொண்டே இருந்தால் பல உறவுகள் உன்னிடம் ஒட்டுவதை விட்டுவிட்டு வெட்டி கொண்டு போய்விடுவார்கள் என்பது உண்மையான உண்மை. எப்போது மனதில் பட்டது அனைத்தையும் பேசிவிடாமல் எதை எந்த இடத்தில் பேசலாம், எதை எந்த இடத்தில் பேசாமல் தவிர்க்கலாம் என யோசித்து தவிர்த்து விடு தங்கமே. பேசிய வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு தான் இங்கு மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொண்டு அளவாக பேசு, அன்பாக பேசு, பொறுமையாக பேசு, பொறுப்பாக பேசு. நீ வருத்தப்பட்டு அழுகும்போது இந்த கருப்பசாமி உன்னை வந்து காப்பாற்றவில்லை என வருத்தப்பட வேண்டாம். நீ தேம்பி அழுகும்போது உனக்கான சில விஷயங்களை நான் செய்து கொண்டுதான் இருந்தேன். ஏனெனில் அதைவிட பெரிய சிக்கலில் நீ மாட்டிக்கொள்ளவிருந்தாய். அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக தான் நான் பல விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம் வந்து விட்டது. ஒரு சிலர் உன்னை கோபப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும், உன்னை வெட்கி தலைகுனியும்படி செய்தாலும் அதை கோபமாக வார்த்தையாக வெளிப்படுத்தி விடாமல் அந்த கோபத்தை மனசுக்குள் சேமித்து வைத்து கொண்டு அதையே வைராகியமாக மாற்றி அவர்கள் கண் முன்னால் வாழ்ந்து ஜெயித்து காட்டு. கோபத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்த வேண்டாம் என் தங்கமே. அதற்கு பதிலாக வைராகியமாக வாழ்ந்து காட்டி வெளிப்படுத்து.
கோபமெல்லாம் நாளடைவில் காணாமல் போகும். அவர்கள் முன்னால் நீ ஜெயித்து தைரியமாக கம்பீரமாக நிற்கும்போது உன்னை கோபப்படுத்தியவர்களின் வார்த்தைகளும் அவர்களது செயல்களும் தலை குனிந்து நிற்கும். அவர்களும் தலை குனிந்துதான் நிற்பார்கள். உனக்கு உதவி செய்பவர் யாராக இருந்தாலும் அவர்கள் ரூபத்தில் நான் தான் வந்து நிற்கிறேன் என்பதை புரிந்துகொள். நீ அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கிற நல்ல குணமும் இரக்க குணமும் யதார்த்த குணமும் மனிதாபிமான குணமும் இன்னும் உனக்குள் அதிகரிக்கட்டும். கருப்பசாமி துணை.